கிருபை கருணை நம்ம எல்லாம் முஸ்லீமாக மூமினாக படைத்து அதிலும் தனது ஹபீப் நாய் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மிகுந்த உம்மத்திலே படைக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய இந்த புனிதமான தொடர்பை நமக்கு பிச்சையாக கொடுத்து அல்லாஹ் ரசூலை ஞாபகம் செய்யக்கூடிய, அவனை கொண்டாடக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் நாயத்துடைய பிச்சையில நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வைக்கிறாங்க. சர்க்கார் ஒரு இதை நமக்கு உணர வச்சாங்க. சமீபத்துல மிஸ்கின் எப்பவுமே எந்த ஒரு இன்பம் துன்பம் எதாக இருந்தாலும் எந்த ஒரு தேவை என்றாலும் ஷேக் நாயத்துடைய பிச்சையில அல்லாஹ்வுடைய திக்ருல போய் உட்கார வச்சிருவாங்க. எந்த ஒரு தேவை, அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக, அதற்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கவலை தரக்கூடியதாக இருந்தாலும், இல்ல ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, என்ன ஒரு இதாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் கண்ணை மூடி உட்காந்து அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா அல்லாஹ் ரொம்ப அது ஒரு தனி ஒரு கைஃபியத்தை உண்டாக்கும். அந்த மாதிரி சமீபத்துல மிஸ்கின் கொஞ்ச நேரம் உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ்ல இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சர்க்காரே சொல்லுவாங்க. அது ஒரு அந்த பாட்டுல கூட பாடி காட்டுவாங்க சர்க்கார். அல்லாஹு அல்லாஹ் உசே லுத்ஃபே அஜப் ஆனே லகா. ஆச்சரியமான ஒரு பேரின்பத்தை உண்டாக்கும் அந்த அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ரு. அது வெறும் வார்த்தை இல்லமா, வெறும் சிந்தனையும் இல்ல, அது ஒரு தனி உணர்வுமான்னு சொல்லுவாங்க சர்க்கார். அந்த 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 உணர்வை பலமுறை ஷேக் நாய் உணர வச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க ஈரோட்ல மிஸ்கின் ஒரு பள்ளியுடைய ஆலிம் இருக்காங்க. ஒரு இடத்துல மிஸ்கின் இருக்கு ஒரு கிலோமீட்டர். இந்த பள்ளியுடைய ஆலிமுடைய அந்த சூரத்தை அல்லாஹ் காட்டணும். அவங்க சிந்தனையாவே இருந்துச்சு. அல்லாஹ் அல்லாஹ் திக்ரு செய்ய 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 அவங்க சிந்தனையே அல்லாஹ் காட்டிக்கிட்டே இருந்தோம். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஷேக் நாய் நமக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இப்ப எதனால அல்லாஹ் இவங்களை காட்டுறா அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு உன்னுடைய இதுக்காக நீ ஏதோ ஒரு அப்படின்னு சிந்தனை வந்துகிட்டே இருந்தது. அப்ப அவங்க பழக்கம் இல்ல, மிஸ்கினுக்கு பழக்கம் இல்ல, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க. மிஸ்கின் தொழுவு போவோம், அந்த பள்ளியில இமாமா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் அவங்க சூரத்தை காட்டிக்கிட்டே இருந்தான். அப்ப மிஸ்கினுடைய கல்வில சர்க்கார் போட்டாங்க, அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை தேடுறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்கள தேடி பிடிச்சு அவங்களுக்கு போய் எதுமை செய்ய வச்சான். ஒரு ஹதியா மாதிரி கொடுக்க வச்சான் சர்க்கார். அவங்களுக்கே ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க நமக்கு பழக்கம் இல்ல, முன்ன பின்ன யாருன்னு தெரியாது, எந்த இதுவுமே தெரியாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதை தொடர்படுத்தி கொடுத்தான். அவங்கள்ட்ட அவங்க நம்பர் இல்ல, மிஸ்கின்ட்ட தெரிஞ்சவங்க மூலியமா கேட்டு அவங்கள்ட்ட போய் கொடுத்தேன்னா அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி எங்களை எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, அப்ப உண்மையில அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க, ரொம்ப தேவையுடைய நிலையில இருக்காங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நம்ம நிஸ்பத்தாக வச்சு அதை நடத்தி கொடுத்தான். இப்ப சர்க்கார் பார்க்க வச்சாங்க, பாத்தியம்மா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த அல்லாஹ்வின் மூலமாக மிகப்பெரிய ஒரு இதை காட்டுவாம்மா. அதாவது நம்ம இந்த உடல் அளவுல தொடர்பு இல்லாத நிலையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்களை, மறைவான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டுவாமா அப்படின்னு சொல்லி உணர வச்சாங்க. அது மாதிரி பல வகையில ஷேக் நாய் நமக்கு பிச்சை போடுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கைய குத்புத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சரித்திரம் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம் பிள்ளைங்கள்ட்ட. அது எஜமான் அவர் சொன்னாங்க, அவங்க 2-3 அவுலியாக்களை பாக்குறாங்க. அதுல சரித்திரத்தை எஜமான் அவர் சொல்கிறார், காஜா மொயின் சிஷ்டி அஜ்மீர் நாயக்குடைய கலீஃபா குத்புத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் சில அவுலியாக்களை சந்திச்சேன். ஒவ்வொரு அவுலியாக்கள் என்று சொன்னாங்க, அதாவது பல்லாண்டுகள் 40 ஆண்டுகள் வணக்க வழிபாடுகளால் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத தரஜாத்துகளை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை முராகபாவில் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முராகபா எப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதுவும் கம்மியாக சாப்பிட்டு கம்மியாக தூங்கி மக்களை விட்டும் ஒதுங்கி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் குறைத்து கொண்டு
பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மக்களை விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வுடனே நாங்கள் கண்மூடி தியானத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருந்தோமே, அதில் அல்லாஹ்வின் நெருக்கம் எங்களுக்கு அதிகமா கிடைச்சது. அதிகமா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கம்மியா தூங்குவாங்க, மக்களோட பழகுவதும் ரொம்ப குறைவாக பழகுவாங்க. அதனால வந்து அதிகமா யார்கிட்டயும் பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப சில வார்த்தைகள் தான் பேசுவாங்க. இது எஜமானுடைய பழக்கமாவே ஆக்கிட்டாங்க. குதுபுத்தீன் பக்தியாரிக்கு ஆக்கி ரஹ்மத்துல்லாஹி. அவர்களுக்கு பெரிய பெரிய ராஜாக்கள், அரசர்கள்லாம் முரீதா இருந்தாங்க. ஆனாலும் எஜமா அவர்கள் தங்களுடைய உணவை வந்து மிக மிக சொற்பமாகவே தான் உண்ணுவார்கள், பருகுவார்கள். இது எஜமானுடைய பழக்கமா ஆக்கியிருந்தாங்க. அது மாதிரி நம்ம முராகபால அல்லாஹ்விடத்திலே நம் கண்மூடி அவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இன்பம் வந்து வேற எதுலையுமே கிடைக்காது. அழகா சொன்னீங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்து பாஷா ஜமான் அவர்களுக்காக நாங்கள் அவரோடு காத்திருக்கிறோம். உங்களுடைய அனுபவங்களை தாங்கள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அனுபவிச்சீங்க? கலிமாவை என்ன புழங்குனீங்க? சும்மா சொன்னாங்க, அழகா சொல்லி காமிச்சாங்க. முராகபால உட்கார்ந்தேன், அல்லாஹ் பேரை காமிச்சான். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தேவை எனக்கு காமிச்சு கொடுத்தான். இப்ப என் மூலமா அவங்க தேவை பூர்த்தி ஆயிருச்சு. அவங்க துவாவில் அல்லாஹ் தஆலா என்னுடைய சில காரியங்களை லேசாக்கி வைப்பான். அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு பரஸ்பரம் நம்முடைய உதவிகள் தான். ஒரு ஏழைக்கு உதவி செய்யறோம், அவங்க தேவை பூர்த்தியாது. அவங்க துவாவினா அல்லாஹ் தஆலா நம்ம கல்புக்கு ஒரு சுக்கூன், ஒரு பேரின்பம், ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்க. அது மிகப்பெரிய பேரின்பம். ஜி சொல்லுங்க. பாஷா ஜமா பேசுங்க இன்ஷா அல்லாஹ். ஜி சகர், சுஹைலுக்கு வந்து இப்போ மகரிப் 6 மணில இருந்து மகரிப்ல வந்து உடம்பு ஃபுல்லா மூஞ்சி, கை, கால் எல்லா இடத்துலயும் தண்டிச்சிருச்சு சார். தண்டிச்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சி கூட்டு வந்தேன். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க சார். சின்ன பிள்ளைக்கா? ஆமா, சுகைலுக்கு சார். கண்ணு கூட ஒரு கண்ணு இமையில இருந்து உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிக்கடி சொரிய. மதியானம் மாத்திரை கொடுத்தீங்களா அவருக்கு? இல்ல சார், மாத்திரை எல்லாம் எதுவும் சாப்பிடல. ஃபுல்லா வெஜிடேரியன் தான் இன்னைக்கு. காலையிலயும் மத்தியானம் நான்வெஜ் கூட சாப்பிடல. இல்லம்மா, ஏதாவது டானிக் எதுவும் கொடுத்தாங்களா? மாத்திரை எதுவும் கொடுத்தாங்களா? மருந்து சளிக்கு மாத்திரை எதுவும் கொடுத்தீங்களா? ஜி சார் கொடுத்தாங்க. என்ன மாத்திரை? 2 நாளா டிசென்ட்ரி போயிட்டு இருந்துச்சு சார். சரி, அதுக்கு டிசென்ட்ரி அது டாக்டர் சொல்லுங்க. ஆன்டிபயாட்டிக்கும் சில நேரங்கள்ல வந்து பெயின் கில்லர், நைஸ் போன்ற பெயின் கில்லரும், சில நேரங்கள்ல செஃபிக்சின் போன்ற அமாக்சின் போன்ற ஆன்டிபயாட்டிக்கும் அலர்ஜி உண்டாக்கும். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிட்ரிசின் மாத்திரை கொடுப்பாங்க, ஆன்டி ஹிஸ்டமின் ஏதாவது கொடுப்பாங்க, சரியா போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலைஞ்சுங்களா? மாத்திரை மருந்துனால வரக்கூடிய அலர்ஜியில சரியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது பூச்சிக்கடி, வண்டு கடிச்சாலும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா துவா ஓய்த்தருங்கன்னு. நீங்க சலாமுன் அலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வைதா பதஷ்டும் ஜப்பாரீன் அப்படிங்கிற இந்த ஆயத்தை வந்து ஒரே மூச்சுல 7 வாட்டி ஓதும். ஓதி தண்ணியில ஊதி, நீங்க தண்ணி வச்சுதான் ஊதுறேன். தண்ணி இருக்கு கையில? ஜி சார், பக்கத்துல இருக்கு சார். தண்ணி இருக்கா? தண்ணி கையில வச்சுங்க. நான் ஓதி ஊதுறேன், அந்த தண்ணியை ஊதி அந்த தண்ணியை கொடுங்க, சரியா போயிடுச்சு. சரியா? மூச்சை தம் கட்டி இழுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லிட்டு ஒரே மூச்சுல 7 தடவை இந்த ஆயத்தை ஓதுங்க. எந்த விதமான தடிப்பும் அலர்ஜியும் சரியா போயிடுச்சு. நான் ஓதுறேன், தண்ணி கையில வச்சுங்க, நீங்க ஊதிடுங்க. வைதா பதஷ்டும் ஜப்பாரின் 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 வைதா பதஷ்டும் ஜப்பாரின். என் தண்ணியில ஊதி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். பூச்சிக்கடி, விஷக்கடி, ஏதாவது பூராங்கிற சின்ன சின்ன பூரா ஏதாவது கடிச்சிருந்தாலும் சரியா போயிடும். நீங்க கவனிங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க முகமது அலிமுல்லா இருக்காங்களா? அலிமுல்லா இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய வஜூது முகமது அலி மௌலா இருக்காங்களா? இல்ல. நைனார் மௌலா இருக்காங்களா? நைனார் மௌலா லண்டன்ல இருந்து பிரான்ஸுக்கு போயிருக்காங்க திக்ர் மஜ்லிஸ்காண்டி. இப்ப அங்க திக்ர் மஜ்லிஸ் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க லைன்ல வரலன்னு நினைக்கிறேன். அங்க வந்து நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து லண்டன்ல இருந்து பிரான்ஸுக்கு போயிருக்காங்க அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் நடத்துறதுக்காக வேண்டி. குடும்பத்தோட போயிருக்காங்க. அங்க போய் மஜ்லிஸ் நடந்துட்டு இருக்கு பிரான்ஸ்ல. அதனால அவங்க லைன்ல வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
வேற யாரு? யார் லைனுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு. யார் லைன் இருக்க சொல்லுங்க பாப்போம். லைன்ல யார் இருக்கீங்க? அபுல் கலாம் இருக்காங்களா? கலாம் இருக்காங்களா? जी सरकार, ड्राइविंग लड़का है सरकार, ड्राइविंग लड़का है। ராஃபி மோலா நீங்க சரி கண்ணா, நீங்க கவனிங்க. ராஃபி மோலா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய பாக்கியத்தை, பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். எத்தனையோ முரீதுமார்கள் இருந்தாலும் அல்லாஹ் வந்து பல பேருக்கு பல சூழ்நிலை காரணமா, வேலையின் காரணமா அல்லாஹ் அவங்கள இந்த மாதிரி ஒரு பாவியான அடியான என்ன பொறுக்கி எடுத்துக்கிட்டான் இந்த ஜூம் மீட்டிங். அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் நாயத்துடைய நசர், அது ஒரு நசருக்காக தான் இவ்வளவு காத்து இருக்கிறதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எஜமானுடைய நசர் படாதா, எஜமானுடைய பார்வை ஒரு நசர், அதுக்காக தான் இவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சமீப காலமா மிஸ்கினுடைய தாயாருக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி ஏற்பட்டு இருந்துச்சு. எங்க தாயார், மிஸ்கினுடைய தாயார் ஷயனாயத்திட்ட பேசினதுக்கு சலாத்து ஓதி ஊதுங்கம்மா, சலாத்து நாரியா ஓதி ஊதுங்க அப்படின்னு சொல்லி தடகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க தாயாரும் அதே மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்க. நிஸ்பத்தன் சர்க்கார் மிஸ்கின் பாவியான அடியான் வாயில சில வார்த்தைகளை வெளியாக்குனாங்க. சர்க்கார் சொல்ல வச்சாங்க, அம்மா இந்த மாதிரி நமக்கு மௌத்து ஹயாத்தை பத்தி நீ நினைக்காத. என்னோட அதாவது நீ ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிட்டாலும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆகுவாங்க, எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் பத்தி எதையுமே நினைக்காதம்மா. நம்மளை படைச்ச ரப்பு அவன் தான் நமக்கு இலாகுன்னு சர்க்கார் நாங்க காமிச்சு கொடுத்துட்டாங்க. அவன் தான் ரப்புன்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க. நீ வந்து இப்போ குழந்தைங்களை வளர்க்கல, அல்லாதான் குழந்தைங்களை வளர்க்கறான் அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப நீ எந்த பிள்ளைங்களை பத்தியும் கவலைப்படாத. இப்ப எனக்கு எல்லா பிள்ளைங்களும் மேரேஜ் ஆயிட்டாங்க, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையே. இப்ப நமக்கு ஏதாவது ஹயாத்து மூத்து எப்பவுமே எல்லாம் எப்போ வேணாலும் நாடி இருப்பான். ஒருவேளை மூத்து வந்துட்டா என்ன பண்ணுவான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கவலையே படாத. நமக்கு ஷேகநாயகம் காமிச்சு கொடுத்துட்டாங்க அல்லாஹ் இலாஹ்னு சொல்லி. நீ வந்து மௌத்தையும் நினைச்சு பயப்படாத, நமக்கு ஏதாவது நினைச்சு ஃபியூச்சரை நினைச்சும் பயப்படாதமா. இத்தனை காலம் அல்லாஹ் வந்து நம்மள நல்லபடியா வாழ வச்சிருக்கான், எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ வச்சிருக்கான். சர்க்கார் நாயகம் என்ன சொல்லுவாங்க, உன்னோட பாஸ்ட திரும்பி பாரு. உன்னை என்னைக்காவது யாருக்கிட்டையாவது உன்னை கையேந்த விட்டானா? எந்த வீட்டு வாசலையாவது போய் உன்னை நிக்க விட்டானா அல்லாஹ்? யாருக்கிட்டையாவது ஒரு சோத்துக்கு வந்துட்டு கையேந்தி நிக்க விட்டானா? அப்படிலாம் இல்லாம இத்தனை காலமா அல்லாஹ் கண்ணியமா வாழ வச்ச ரப்பு இதுக்கு மேல உன்னை விட்டுருவானா அல்லாஹ் மேல ஏத்தராஜா இருக்க அப்படின்னு சொல்லி சர்க்கார் நாயகம் கேட்டாங்கம்மா. அதை கேட்டதுல இருந்து ரப்பு தாலா நம்ம கருவுல இருக்கும் போதே நமக்காக பாலை உற்பத்தி செஞ்சு நாம போடக்கூடிய ட்ரெஸ் இது எல்லாத்தையும் 6 மாசத்துக்கு முன்னாடியே ரப்பு தாலா தயாரிச்சுட்டான். நாம உங்க கூடிய சோறுல இருந்து இப்ப நாம உங்க கூடிய சோறு 6 மாசத்துக்கு முன்னாடியே விளைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாத்து நட ஆரம்பிச்சு. ஒரு அம்மா வந்து கவலையா உட்காந்துருக்காங்க. நீங்க 500 தடவை நீங்க வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் 500 வாட்டி சொல்லுவாங்க. உள்ள நிம்மதி அடையுமான்னு அடையாது, சாபனமா கிடைக்கும். ஏன்னா அவங்க மனசால என்ன கவலை உட்கார்ந்து இருக்கோ அந்த கவலைக்கு மருந்து சொப்பட்டதான் நம்ம உள்ள நல்லா போகும். அவங்க மனசுல என்ன கவலை உட்கார்ந்து இருக்கு, இப்ப என் உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, எஜமா வீட்டுக்காரங்க அல்லாட போயிட்டாங்க, அடுத்து நம்ம பிள்ளைகளோட தேவைகள்லாம் இருக்குது, இது ஒரு கவலை உட்காந்துருக்கு. இப்ப நீங்க போய் அவங்கள்ட்ட உட்காந்து, அம்மா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, என்ன படிச்ச ரப்பு இருக்கான், நீங்க எனக்கு இலாஹ இல்லல்லாஹ் உங்களுக்கு 100 வயசு கொடுப்பான், ஆஃபிஸா இருப்பீங்க, சலாமத்தா இருப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தலைமையிலே அல்லாஹ் தஆலா எல்லா நல்ல காரியம் நடத்தி வைப்பான், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு முன்ன பின்ன மனுஷன் போற மாதிரி இருந்து போயிட்டா அதனால பிள்ளைங்க பாதிப்படைவான்னு கவலைப்படாதீங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல தாய் தந்தை போன பின்னாடி பிள்ளைங்க ராஜா மாதிரி எல்லாம் வாழ வச்சிருக்காங்க. அதனால இவங்க துவா மட்டும் செய்யுங்கம்மா, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ் ரப்பி அல்லாஹ், என் ரப்ப அல்லான்றத நீங்க எனக்கு கத்து கொடுத்துட்டாங்க ஷேக் நாயகம். உங்களுக்கும் ரப்ப அல்லா, எனக்கும் ரப்ப அல்லா, அல்லாஹ் தஆலாட்ட ஒப்படைச்சிருங்க, அல்லாஹ் லேசாக்கி வைப்பான்னு சொன்னோன்னா மனசு குளிர்ந்து போயிடும். அல்லாஹ்வை இலாஹாக வாயால் அர்த்தம் விளங்காமல் சொல்வதை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதை விட அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை விளங்கி, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எப்படியாப்பட்ட இலாஹா இருக்கிறான்னு விளங்கி ஒரே ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் உள்ளம் அமைதி பெறுகிறது, உள்ளம் நிம்மதி அடைகிறது, உள்ளம் சந்தோஷப்படுகிறது. அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்த மக்களுக்கு மத்தியில ஏன் எட்டி வைக்கிறோம்னு கேட்டா, இன்றைக்குமே மாறாத எத்தனையோ கவலைகளுக்கு ஒரே மருந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது
மகிழ்ச்சியாக அல்லாஹ் மாத்திடுறான். அல்லாஹ் தன் கருணை கொண்டு ரஹமத்தாக அல்லாஹ் மாத்திடுறான். அதனால திக்கரை கொண்டு கல்வி நிம்மதி அடையின அர்த்தம் என்ன? திக்கர்களில் மேலானது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை இலாஹா சொல்லி கொடு. யாரும் வருத்தப்படக்கூடிய நேரத்துல அவன் எந்த கவலையா இருக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. ஒரு வீட்டு ஒருத்தவங்க மொத்தம் போயிட்டாங்க, அவங்க குழந்தைங்களாம் இருக்குதுங்க, எல்லாம் அழுகுறாங்க, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. ஏமா அல்லாஹ் இலாஹமா, இந்த தந்தையை நம்பி இந்த குழந்தைய அல்லாஹ் தஆலா துனியாவுல கொண்டு வரல, அல்லாஹ் தன் ஃபதுல கொண்டு துனியாவுல அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். அவன் தான் ரப்பா இருக்கிறான். தந்தைக்கும் அவன் தான் ரப்பு, பிள்ளைக்கு அவன் தான் ரப்பு. 2 பேருக்கும் அல்லாஹ் ரப்பா இருக்கிறான். தந்தைக்கு பிள்ளை ரப்பா இல்ல, பிள்ளைக்கு தந்தை ரப்பா இல்லமா அப்படின்னு சொல்லும் போது மனசு சுக்கூன் வந்தது, அமையுது. அல்லாஹ் பாதுகாத்துக்குவான், அல்லாஹ் பாதுகாத்துக்குவான். எத்தனையோ குழந்தைகள் சிறு வயதில் தந்தையார் போயிட்டாங்க, அல்லாஹ் தஆலா அவங்கள பின்னாடி பெரிய ஆளா கொண்டு வந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தந்தையார் அம்மா வயித்துல பெருமாள் இருக்கும்போது அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களை மாணிக்கமா ஆக்கலையா? அதாவது குத்புத்தீன் பக்தியாரி காக்கீர் ரஹ்மத்துல்லாஹி சரித்திரம் பார்த்துட்டு இருந்தோம். எஜமான ஒரு ஹாஜா மொயின் சிஸ்டி அஜ்மீர் நாயத்துக்கு கலீஃபா. அவங்க 1.5 எஜமான குத்புத்தீன் நாயகம் வந்து 1.5 வயசு இருக்கும்போது அம்மா அத்தா வந்து அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய அரவணைப்புல முழுமையாக அம்மா ஒப்படைச்சிட்டாங்க. யாருலாம் அத்தாவும் இல்ல, சின்ன குழந்தை, நீ பாத்துக்க அல்லாஹ், இவருக்கு பொறுப்பை நீ ஏத்துக்க அல்லாஹ். அந்த அம்மா வந்து அல்லாஹ்வுடைய வலியுல்லாவா இருந்தாங்க. அந்த குழந்தைய அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டான். 4 வயசு ஆச்சான். அப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது இல்மு கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தரை கொடுத்து இவருக்கு மதரசால சேர்த்து விடுங்கம்மான்னு சொன்னாங்க. அவர் கூட்டிட்டு போறாரு. போற வழியில ஒரு பெரிய ஒரு உஸ்தாத் மாதிரி ஒரு பெரிய அஜத்துவம் பாக்குறாங்க. எங்க கூட்டிட்டு போறீங்கன்னாங்க, மதரசால சேர்த்து விடுங்க. எந்த மதரசா? பக்கத்துல இருக்க மதரசால. இல்ல அங்க வேணாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அஜத் இருக்காங்க, சேர்த்து விடுறேன் வாங்க அப்படின்னு 2 பேரையும் கூட்டிட்டு அங்க இருந்து அபு ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி பெரிய அவுலியா அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய், இவரை நீங்க முறைப்படி கல்வி கற்றுக் கொடுக்கணும். இது வந்து இலாஹுல் ஆலமீனாகிய ஹய்யுல் கய்யூம் ஆகிய துல் ஜலாலி வல் இக்ராம் ஆகிய அல்லாஹ்வுடைய உத்தரவு இது. நீங்க இந்த பிள்ளைக்கு நல்ல வல்ல கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டான், காணா போயிட்டான். அப்படி எங்க போயிட்டான்? இப்போ அந்த கூட வந்த நபர்கிட்ட கேட்டாங்க, அபு ஹப்ஸ் கூட வந்தாரு, யாரு, எங்க பிடிச்சீங்க அவரை கேட்டாங்க. இது யாருன்னு தெரியல, வந்து நான் வர்ற வழியில என் கூட வந்தாங்க, அவரு தான் கொண்டு விட்டாங்க. அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையேன்னாங்க. அவங்க அது ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிச்சாங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவரை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருக்காங்க, நீ பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போறாங்கம்மா அப்படின்னா. பாத்தீங்களா, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க தகப்பனாரு. அல்லாஹ் தஆலா யார் மூலமா ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு பொறுப்பேற்று அவங்களை பெரிய அவுலியாவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சான். இது சொல்ல வர்றோமா, யாருடைய இழப்பையும் இழப்பு பிரிவினால வருத்தம் வரும். அதனால கவலைப்பட்டு அழுவது, இவங்க போயிட்டா எனக்கு எப்படி வாழ்வுன்னு நினைக்கிறான்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட போய் லாஜாகல்ல பேசுங்க. அதெல்லாம் ஹதீஸ்ல வருது, மையத்துகள் வீட்டுல ஜனங்க அழுவதின் காரணமாக மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது. எப்ப அழுகிறது? சும்மா கண்ணீர் வடிக்கிறது இல்ல. ஐயோ போயிட்டே, இனிமேல் எனக்கு யார் சோறாக்கி போடுவா, இந்த பிள்ளைங்களை யாரு கவனிச்சுக்குவா, இந்த பஞ்சாதி யாரு கவனிச்சுக்குவா? அப்ப இது வரைக்கும் நீ ஒன்னும் இலாஹா சொல்லி கொடுத்திருந்தியா? நீதான் ரப்போல் இந்த மக்களுக்கு காட்டி கொடுத்தியா? அதனாலதான் இப்படி சொல்றாங்க இவங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வேதனை கொடுப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. கலஞ்சமா கலாம் வீட்டுக்கு வந்தீங்களா? ரெண்டு வார்த்தை பேசுங்க இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நாள் ஆச்சு. போட்டீங்க சார், இந்த பாவிக்கு இந்த மஜ்லிஸ்ல கலந்துக்கூடிய பாக்கியத்தை இல்ல எஜமா கையை பிடிச்ச பாக்கியத்துல இலாவை யாருன்னு நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா இந்த துனியாவை பார்க்கும் போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சோதனை வரும் போது இந்த ஈமானே ரொம்ப போற பலகீனமான நிலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. முஸ்லீமா உள்ளவங்க தான். ஒரு சோதனையில ஒருத்தவர் இருந்தாங்க. நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி அவர் ஒரு 8 மாசமா சம்பள பாக்கி அவர் கம்பெனில. சொன்னேன், நீங்க டெய்லி போயிட்டு கம்பெனில போய் கேட்டுட்டு வர்றாங்க, அவங்களாம் நாளைக்கு தரேன், அடுத்த மாசம் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க அல்லாட்ட 5 வேளை தொழுவி கேளுங்க, அல்லாட்ட கையேந்துனா கொடுத்துருவாங்க, ஏன் நீங்க போயிட்டு படைப்பினங்கள்ட்ட போய் கேட்டு நிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னொருத்தர் 5 வேளை தொழுவாரு, அவருக்குமே இதே நிலைதான், அப்ப நான் மட்டும் எனக்கு கிடைச்சிருமா? முஸ்லிமான பேர்ல இருக்காங்க, ஆனா அந்த ஈமான் இல்லவே இல்லை. அல்லாஹ்தான் தேவையை பூர்த்தி செய்யறாங்க. ஈமான் இல்லாத சோதனை வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஈமான்ல போயிடுது. ஆனா நமக்கு எஜமா பிச்சை போட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த ஒரு சிறிய
தேவையா இருந்தாலும் அவனை தவிர பூர்த்தி செய்யறதுக்கு இல்ல யாருமே இல்லட்டாங்க. அப்ப இத பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன, எதமா இந்த போட்ட பிச்சை வந்து ஒரு சோதனை வந்துச்சுன்னா இது நம்ம செஞ்ச பாவம், இது அல்லாஹ் கருணையாளனா இருக்கான். அவன் நம்மளை சோதிக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே அவனுக்கு தேவையே இல்லை. நம்மளை சோதிக்கணுங்கிற தேவை அவனுக்கு இல்லவே இல்லை. இப்போ ஒரு தாய் இருக்காங்கன்னா தன் பிள்ளைக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு அந்த தாய்க்கு தெரியும். ஒரு 2 வயசு குழந்தைக்கு போயிட்டு தாய் வந்து ஒரு பிரியாணியை கொண்டு போய் தீர்த்துறதோ ஒரு பெரிய கறி துண்டை போய் திட்ட மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை சோறை மசிச்சு பழத்தை போட்டு அந்த கறியை அரைச்சு அப்படிதான் கொடுப்பாங்க. அப்ப ஏன் ரப்பு என்ன படைச்ச ரப்புக்கு எனக்கு என்ன தேவைங்கிறது தெரியும், அது எப்ப கொடுக்கணும்னு தெரியும். ஏன்னா அவன் ரப்பா இருக்கான். இவனுக்கு இப்ப இந்த விஷயத்த இப்பதான் கொடுக்கணும், இவனுக்கு அதுதான் ஹைரு. அப்ப இந்த இல்ம நமக்கு எதுமா போட்டதுனால இப்ப நமக்கு ஒரு சோதனை வரும்போது அதுல நமக்கு என் ரப்பு இந்த சோதனை கொடுத்துருக்கான்னா அது வந்து எனக்கு ஹைரு தான், எனக்கு ஏதோ ஒரு வகத்துல அது ஹைரு தான் அப்படிங்கிற இந்த ஈமான் வந்து இன்னும் பலமாதான் போகுது. ஆனா எஜமானுடைய இந்த லாயிலாயில இது இல்லைன்னா நம்மளுடைய ஈமான் ஒரு சோதனை வரும்போது ஈமானே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து பாத்துக்கிட்டு இருந்தப்ப அவர் சொன்ன இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இடையில வந்து வாதம் வந்துருச்சு, எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுது. ஆனா என்னன்னா அவங்க ஊர்ல ஒரு தரா இருக்கு, அந்த ஒரு தராவுக்கு போயிட்டு வராங்க, போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்காங்க, இல்லைன்னா வந்து திருப்பியும் வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுது. அப்படி சொன்ன ஏன் நல்லது தானே, இல்ல அவங்க சிறுக்கு வைக்கிறாங்க, அந்த பாபா கிட்ட போறதுனாலதான் வந்து இது வருது, உடம்புக்கு வந்து சுகம் வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியா, சரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து வாதம் வந்துச்சு, அப்ப எங்க போனீங்க? அப்ப டாக்டர்கிட்ட போய் காட்டணும், அப்ப கியூர் ஆனிச்சு. அப்ப நீங்களே சிறுக்கு தானே வைக்கிறீங்க. இப்ப டாக்டருங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து சிஃபாவை கொடுப்பாரு, அவருக்கு அந்த சிஃபாவை கொடுக்குற தன்மை இருக்குன்னு நீங்க சிறுக்கு வைக்கும் போது அப்ப அவங்க வந்து நல்லடியார்கள்ட்ட போறதுனால உடம்பு குணமாகுதுங்கிறது உங்க சிறுக்கோட அவங்க சிறுக்கு ரொம்ப மேலமையானதுதான். இல்ல அவங்க வந்து எப்படி உயிரற்றவர்கள்ட்ட போயிட்டு கேக்குறாங்களே அப்படி இல்ல, எல்லாருமே மையத்து தான். இல்ல நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஹயாத்து இருக்குங்கிறது எப்படி சொல்றீங்க? நானும் மையத்து தான். எனக்கு ஹையூன் அவனுடைய இது, அவன் ஹயாத்தா இருக்கிறவன் அவன் தான். நான் உயிரோட இருக்கேங்கிறதே ஒரு சிறுக்கு தானே. அப்ப சிறுக்குன்னா என்னன்னே தெரியாம அவங்க அம்மா சிறுக்கு வைக்கிறாங்க நீங்க சொல்றது ரொம்ப தவறு. அவங்களுடைய இதன் காரணமாக அவங்களுடைய அந்த படிப்பறிவு இல்லைங்கிறதுனால அவங்க அந்த வார்த்தைகள் தவறா வருது தவிர பாவாட்ட போனா இது அவங்க ஈமான்ல வந்து எந்த ஒரு குறையும் வரதில்லை. அல்லாதான் தீர்த்து வைக்கிறோம், அந்த வழியோட இதுங்கிற இதுலதான் அவங்களுடைய கல்வி இருக்கு. ஆனா இவ்வளவு நீங்க படிச்சு இவ்வளவு தூரம் ஓதி இவ்வளவு தூரம் நீங்க 5 வேளை தொழுவி உங்களுடைய ஈமான் எப்படி இருக்கு? டாக்டர்கிட்ட போனா கியூர் ஆகுது அப்படிங்கிற ஈமான்லதான் நீங்க இருக்கீங்க. அல்லாவும் ஒரு பொருளா வச்சிருக்கீங்க, ஆனா அஸ்பாபுகள் மேலதான் உங்களோட சிந்தனைகள் வந்து அதிகமா இருக்கு. அப்ப அவங்க சிறுக்கு வைக்கல, நீங்க தான் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்கிட்ட நீங்க உயிருள்ள மகளுக்கிட்ட கேட்டா சிறுக்கு இல்ல, உயிரை இழந்து ஏற்கனவே வாழ்ந்து ஒப்பாத்தாமன் அவுலியாக்கள்கிட்ட அன்பியாக்கள்கிட்ட கேட்டா மட்டும்தான் சிறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய சிறுக்காட்சி. அது நாம வந்து எல்லாத்தையுமே மையத்துன்றோம். சொல்ல போனா நாம அல்ல நம்மளே மையத்துங்கிறான். நாமளே வாழக்கூடிய நம்மளே இல்லக்க மையத்தும் இன்னும் மையத்தும் சொல்றோம். நம்மளே பார்த்து அல்ல கபர் இருக்காங்க, அவங்க அல்ல ஹயாத்தா உள்ள இருக்காங்க. வல்ல ஐயாவும் 5 ரப்பையும் இருந்துக்கும் அவங்க ஹயாத்தா இருந்தா அல்ல ரெண்டு கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாங்க. வல்லது அல்லாவை நினைவு கூறக்கூடியவர்களுக்கும் அல்லாவை மறந்தவர்களுக்கும் உதாரணம், மையத்துகளுக்கும் ஹயாத்துக்கும் உதாரணங்கிறான். அல்லாவை மறந்து துணியால உலாச்சிருக்கான் பாருங்க, இவன் தான் மையத்து. அல்லாஹ் கபரிலும் எண்ணிக்கொண்டு நினைச்சு கொண்டிருக்காங்க, அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட போய் சொன்னா அவங்க அல்லாஹ் சொல்லி வாங்கி தராங்க. நீங்க சொன்ன மாதிரி வார்த்தைகளை முன்ன பின்ன இருக்கலாம். ஒவ்வொருத்தர் வார்த்தை சில பேர் நாகரஜமா பரகத்துல அல்லா நீ குடு அல்லா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து நாகரஜமானே இந்த அல்லாத்த வாங்கி கொடுங்க குழந்தைங்கன்னு கேட்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாகரஜமானே நீங்க குழந்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கலாம் வழி எல்லாருடைய கல்விலையும் கொடுக்குறவன் அல்லாங்கிற ஒரு ஒய்யத்து கல்வியில பதிஞ்சு போனேன். எல்லாத்தையும் எப்படி சிறுக்கா ரொம்ப அழகான முறையில் அவங்க வார்த்தை சொல்லிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் சொல்லுவோம், ரொம்ப அழகா சொல்லுங்க. மாஷா அல்லா. காரைக்கால்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்ப நம்முடைய 2 பேரும் வரும். ஒருத்தவங்க வந்து நம்முடைய ஹலீம் நானா,
இன்னொருத்தவங்க நம்மள யூசுப் அஜமான், யூசுப் ஹசரத் குபிலா, அலிம்னா யூசுப் யூசுப் அஜமான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனா யூசுப் ஹசரத் இந்த காரைக்கால தவி ஜமாத்துக்கு தலைவர் அவங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்குவாங்க. நான் இங்க எங்க போறீங்க, நம்ம கிளம்பிட்டீங்களே, இன்னைக்கு திக்ர் மஜ்லிஸ் இருக்க போறேன். என்ன அவங்க பேசுறாங்க, அல்லாஹ் இலாஹ்னு பேசுறாங்க அவங்க. அப்படியா, சும்மா வந்து ஏதாவது பேசி வளர்றது எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு கபரு எல்லாம் தர்கா முட்டிங்க, எல்லாம் கபரு முட்டிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, உங்க சந்தேகம் வந்து கேளுங்களேன், அவங்க சாந்தமா பேசுவாங்க, கோவிச்சுக்க மாட்டாங்க. நீங்க வந்து உங்க சந்தேகங்கள் எல்லாம் கேளுங்களேன், நான் கேட்டா அவர் ஒரு பதில் சொல்ல முடியாதுன்னு இருக்காங்க. அவங்க வந்து கேளுங்களேன் அப்படின்னோட, சரி ஒரு 4 கேள்வி இந்த நீ கேட்கறேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோலா கிளம்பி வந்துட்டாங்க. வந்து சபை ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது. பின்னாடி உட்காந்துட்டாங்க. கடைசியா பயான்லாம் ஃபுல்லா முடிஞ்ச பின்னாடி கேள்வி கேளுங்கன்னு என்ன கேள்வி கேட்க வந்தாலும் அந்த 4 கேள்வி அவங்களே கேட்டாங்க. அந்த 4 கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா சொல்றாங்களாம். அடுத்த வாரமும் வர்றேன்டாங்க. அடுத்த வாரம் வந்தாங்க சில கேள்விகளோட. அதுக்கு அவங்க பதில் வந்தோடனே முதல்ல ரொம்ப ஆச்சரியமா போயிட்டாங்க. மொத்த அந்த இதே விட்டு வந்துட்டாங்களே, எல்லாருடைய பதிலை கொண்டு வந்துட்டாங்க. அப்பமா அவங்க என்ன அன்னைக்கு சச்சரியா நடந்துதான் நடந்துச்சு. சில பேர் வந்து அரைத்த உயிரி பேசுகிறார்கள். அரைத்த உயிர், அதாவது இவங்கள்ட்ட கேட்கலாம், இவங்கள்ட்ட கேட்க கூடாது, டாக்டர்கிட்ட கேட்கலாம், அவுலியாக்கள்ட்ட கேட்க கூடாது, உயிருள்ளவங்க பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அஜித் மான்கிட்ட போய் துவா வரக்கூடாது, நீங்க போலீஸ்காரன்ட்ட போனா அவர் தேவைன்னா. அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி பெண்களையும் கூட்டிட்டு போய் கோஷம் போட்டு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம் அவங்கள்ட்ட. ஆனா தர்காவுக்கு போக கூடாது. இதெல்லாம் அவங்க பிரிச்சு பாக்குறாங்க. சூஃபியாக்கிட்ட போக கூடாது, ஷேகமால்ட்ட போக கூடாதுன்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இது அறத்தவீது. நாங்க சொல்லக்கூடிய இது அல்லாத எந்த சிருஷ்டியுமே தேவைகளை நிறைவேற்றுவதாக என்னவே கூடாது. முழு தௌஹீதின் பக்கமா என்ன அறத்தவீதுக்கு போயிட்டு இருக்கிற நீ பயான். அந்த பயான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கல்புல மாற்றம் உண்டாக்கணும். கடைசி வரைக்கும் அவங்க சுன்னத் ஜமாத்துல நிலைத்திருந்து அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்தாங்க. யூசுப் ஹசரத் அந்த சவாப் எல்லாமே ஹதீஸ் தான் சேரும். அந்த மாதிரி இனிமே நீங்க சொன்ன அந்த பதில் அழகான பதில், அது கண்டிப்பா பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. எஜமா பிச்சை போட்டாங்க. அப்ப வந்து இப்ப நீங்க வந்து நீங்க வந்து